நண்பர்களே, கடந்த வாரத்தில் உலகம் முழுவதும் நிகழ்ந்த முக்கியமான செய்திகளை இப்போ பார்ப்போம். நம்பர் 1, சமீபத்திலே நடத்தப்பட்ட ஒரு போஸ்ட் மார்ட்டத்தில் கேள்வி கேட்ட அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை அறிந்திருக்கிறார்கள். அந்த போஸ்ட் மார்ட்டம் செய்யப்பட்ட நபர் வயது 78 ஆகும். அவருக்கு பிரபுறுப்பில் 3 பீனிஸ் இருந்தன. ஆனால் அவரின் உடல் அமைப்பு மிக குழப்பத்துடன் இருந்ததால் அவருக்குத்தான் இந்த அபூர்வமான உடல்நிலை இருப்பதாக தெரியவே இல்லை. இதைவே சூப்பர் நியூமரரி பினைல் ஃபார்மேஷன் என்று சொல்வார்கள். அதாவது ஒரே உரை பெனிஸை விட அதிக பெனிஸ் இருக்கிற நிலை. 5 முதல் 6 மில்லியன் ஆண்களில் ஒருவருக்கு ஏற்படும் மிக அரிய நிலை இது. அந்த உறுப்புகள் அப்படியே உடலின் உள்ளே இருந்ததால் வெளியில் தெரியவில்லை. ஏன் இப்படி இருக்கிறது என்பதற்கு ஆராய்ச்சியாளர்கள் ஜெனடிக் மாற்றங்கள், ஜெனடிக் மியூட்டேஷன் காரணம் என்றும் அதற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் கூறுகின்றனர். நம்பர் 2, இந்த உலகில் பலருக்குமே கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தெரிந்திருக்கலாம். உலகளவில் பெரும் பிரபலத்தையும் பாராட்டையும் பெற்ற இந்த டெலிவிஷன் சீரீஸ், அதில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து ஆர்மர்ஸ், காஸ்டியூம்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் உட்பட 900க்கு மேற்பட்ட பொருட்களை ஏலத்தில் விட்டனர். இந்த 900 பொருட்கள் மொத்தமாக $22.1 மில்லியன் ஏலமாக பெறப்பட்டன. டாலஸ் அமைந்த ஹெரிடேஜ் ஆக்ஷன்ஸ் நிறுவனமே இந்த நிகழ்வை நடத்தியது. இந்த சீரீஸில் கதைக்களம் முழுவதும் ஐரன் த்ரோனை சுற்றியே நடப்பதால் அந்த ஐரன் த்ரோன் மட்டும் $1.49 மில்லியன் ஒருவரால் வாங்கப்பட்டது. நம்பர் 3, டெல்லியை சார்ந்த ஒருவருக்கு பல நாட்களாக கடுமையான வயிற்று வலி கூடவே என்ன சாப்பிட்டாலும் செரிமானமாகவில்லை என்று நினைத்து மருத்துவமனைக்கு சென்றார். டாக்டர்கள் பலத்த பரிசோதனைகள் செய்தபோது எந்த பிரச்சனை என்னவென்று தெரியவில்லை. ஆனால் வயிற்று வலி குறையவே இல்லை. இறுதியாக எண்டோஸ்கோபி செய்தபோது மட்டுமே உண்மையான பகுதி தெரிந்தது. காமெரா வழியாக பார்த்தபோது அந்த நபரின் சிறிய குடலில் ஒரு கரப்பான் பூச்சி, காக்ரோச் இருந்தது. அதிர்ச்சியானது மட்டும் இதுவல்ல, அந்த கரப்பான் பூச்சி இன்னும் உயிருடன் இருந்தது. இது டாக்டர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. உடனே டாக்டர்கள் ஸ்பெஷல் எண்டோஸ்கோபி வழியாக அதனை பத்திரமாக வெளியே எடுத்தனர். டாக்டர்கள் விரைவாக நடவடிக்கை எடுத்ததால் மனிதரும் கரப்பான் பூச்சியும் இருவரும் உயிருடன் தப்பினர். நம்பர் 4, சீனா என்றாலே அடிக்கடி அவர்கள் செய்து கொடுப்பவை உலகை பரபரப்பாக ஆச்சரியப்படுத்துவதே அன்றாட நிகழ்வு. அதேபோல இப்போதும் சீனாவில் ஒரு ரயில் திட்டத்தை 1500 பணியாளர்கள் இணைந்து ஒரு 9 மணி நேரத்திலேயே முடித்துவிட்டனர். இன்று 6:30 மணிக்கு தொடங்கிய கட்டுமான பணி மறுநாள் காலை 3 மணி முன்னே முடிந்துவிட்டது. இதுவும் சாதாரண ஒரு திட்டமல்ல. ஏனென்றால் த கேன்லாங் ரயில்வே, கேன்ருலாங் ரயில்வே, ஜாங்லாங் ரயில்வே என 3 ரயில் வழித்தடங்களையும் புதிதாக கட்டப்பட்ட நான்லாங் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இணைத்தார்கள். இது உண்மையிலேயே வியப்பூட்டும் சாதனை. நம்பர் 5, கண்ணில்லாதவர்களுக்கு ஒரு சிறந்த செய்தி. உலகிலேயே முதல் முறையாக பயானிக் ஐ உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பார்வையற்றவர்களுக்கு பார்வை பெறவும் உதவும். ஆஸ்திரேலியாவில் உள்ள மோனாஷ் யூனிவர்சிட்டியின் விஞ்ஞானிகள் உருவாக்கிய இந்த பயானிக் ஐக்கு ஜெனரிஸ் பயானிக் விஷன் சிஸ்டம் என்று பெயர். இதற்காக 6 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆராய்ச்சியும் வளர்ச்சியும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த கணினி அமைப்பின் தனிப்பட்ட செயல்திறன் என்னவென்றால், கண் வழியாக மூளை நோக்கி விஷுவல் இன்ஃபர்மேஷனை அனுப்புவதில் இயலாமை ஏற்பட்டால், ஆப்டிக்ஸ் நர்வ்ஸ் சேதமடைந்தால் அதனை நேரடியாக மூளையின் பார்வை மையத்துக்கே விஷன் சென்டர் சிக்னலை அனுப்புகிறது. இவ்வாறு பார்வையற்றவர்களுக்கும் வரும் சமயம் வெளிப்படையாக பார்க்க முடியும். உலகளவில் கண் பார்வை இல்லாத பல லட்சம் பேருக்கு இது அமோக வரப்பிரசாதமாக இருக்கும். நண்பர்களே, ஒரு மிகவும் விறுவிறுப்பான கதையை படித்தால் ஒருவரின் வாழ்க்கையே மாறிவிடும் என்று நம்புவீர்களா? சாதாரணமாக அந்த கதையை உங்கள் பிள்ளைகளுக்கு படித்து ரசிக்கச் செய்தால் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான வேல்யூஸ் கிடைக்கும் என்று சொன்னால் நம்புவீர்களா? உங்க வாழ்க்கையில் வரப்போகும் எந்த சிரமத்திற்கும் ஒரு தீர்வு ஒரு கதை வாயிலாக கிடைக்கும் என்றால் நம்புவீர்களா? ஆம், இது சாத்தியம். மனித வரலாற்றில் இதுவரை சொல்லப்பட்ட அதிசிறந்த உலக பொது மரபு சித்திர காவியம் ஒன்றில் மட்டுமே இது கூடும். அதுவே மகாபாரதம். இந்த கதை ஒரு சூப்பர் ஹிட் சினிமாவை விட 100 மடங்கு சிறப்பானது. இது ஒரு சவால். விக்ரமாதித்யன் எழுத்தாளரின் சொற்களில் விவரிக்கப்பட்ட மகாபாரதம் முழுக்கதையும் 2 பகுதியாக புத்தகமாகவும் இபுக் வடிவத்திலும் அமேசான் உட்பட 43 ஆன்லைன் கடைகளில் கிடைக்கிறது. இந்த புத்தகம் உலகம் முழுவதும் 54 மொழிகளில் உள்ளது. லிங்க்கள் இந்த வீடியோவின் விளக்கப் பகுதியில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளன. உடனே ஆர்டர் செய்யுங்கள். ஏனென்றால் இது சாதாரண ஒரு புத்தகம் அல்ல, இது உங்களின் வாழ்விற்கு தேவையான முழுமையான அறிவு களஞ்சியம். நம்பர் 6, AI இன்று நாளுக்கு நாள் பல முன்னேற்றங்களை அடைகிறது. இங்கிலாந்தில் உள்ள நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் NHS
ஒரு புதிய AI ட்ரெயிலை தொடங்கியிருக்கிறது. அதற்கு ஐரே என்ற பெயர். இந்த AI கருவி மூலம் ஒருவரின் உடல் நிலைகளை ஆய்வு செய்து அவர் எந்த காலத்தில் உயிரிழப்பார் என்பதை கணிக்க முடியுமா என்று ஆராய்கிறார்கள். இந்த திட்டத்தில் இதன் மூலம் மிக குறைந்த செலவிலேயே கார்டியாக் டெஸ்ட் செய்து அதன் அடிப்படையில் டாக்டர்கள் நோயாளிகளுக்கு தேவையான பரிசோதனைகளை பரிந்துரைக்கலாம். இந்த முயற்சி வெற்றி பெற்றால் AI ECG மூலமாக இதயத்திலுள்ள அபாய கட்டங்களை எளிதாகவே மதிப்பீடு செய்யலாம். இதன் மூலம் ஹார்ட் ரேட், எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, ரிதம் போன்ற உள்ளுமுறை அம்சங்களை பார்த்து அந்த நபரின் இதயத்தில் எந்த பிரச்சனை இருக்கிறது அல்லது எவ்வளவு விரைவில் உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்புண்டு என்பதையும் அறிய உதவும். நம்பர் 7, இன்று வரை நிகழ்ந்த போர்களில் நாம் பல வகை பாம்ஸ் பார்த்திருக்கிறோம், கைக்குண்டு முதல் அணுகுண்டு வரை. ஆனால் ஸ்மார்ட் பாம் எனும் வகையை நீங்கள் பார்த்ததுண்டோ? இஸ்ரேல் ஹிஸ்பல்லாஹ் அமைப்பை ஒடுக்குவதற்காக சக்தி வாய்ந்த ஸ்மார்ட் பாம்ஸை பயன்படுத்தியது. லெபனானில் உள்ள ஹெஸ்பல்லாஹ் முகாம்கள் மீது சமீபத்தில் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் உருவாக்கிய மிக நேர்த்தியான ஸ்மார்ட் பாம்பை வெளிப்படையாக கொண்டு வரப்பட்டுள்ளது. பெய்ரூட் உள்ள ஒரு அபார்ட்மெண்ட் மீது இந்த ஸ்மார்ட் பாம் வைத்து சில வினாடிகள் கொண்டே அந்த கட்டிடம் முழுக்க பூமியோடு போய்விட்டது. இது இஸ்ரேலிடம் உள்ள சக்தி வாய்ந்த ஆயுதங்களில் ஒன்று. இதை ஸ்பைஸ் 2000 வார்ஹெட் என்று அழைப்பார்கள். நம்பர் 8, இந்த பூமியில் பல லட்சம் உயிரின வகைகள் உள்ளன. இருந்தாலும் நாள்தோறும் புதிதாக ஏதாவது ஒரு இனத்தை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறோம். சமீபமாக ஒரு சில விஞ்ஞானிகள் இமயமலை பகுதியில் ஒரு புதிய பாம்பு இனத்தை கண்டறிந்துள்ளனர். அதை பிரபல ஹாலிவுட் நடிகர் லியோனார்டோ டிகாப்ரியோவுக்கு அர்ப்பணித்துள்ளார்கள். அந்த புதிய இனத்துக்கு ஆங்கிகுலஸ் டிகாப்ரியோ அல்லது டிகாப்ரியோ ஹிமலயா என்று பெயரிட்டுள்ளனர். இந்தியா, ஜெர்மனி, யுனைடெட் கிட்னக்டம் போன்ற நாடுகளில் உள்ள ஆய்வாளர்கள் இந்தியாவில் உள்ள அரிய விலங்கு இனங்களை ஆய்வு செய்யச் சென்றபோது இந்த பாம்பை கண்டனர். ஏன் அதை டிகாப்ரியோவுக்கு அர்ப்பணித்தார்கள் என்றால், டிகாப்ரியோ ஒரு சிறந்த நடிகர் என்பதோடு மிகச் சாதுரியமான சூழல் பாதுகாப்பு மேம்பாட்டு ஆர்வலர். இவ்வாய்வின் முழு புள்ளி விவரங்களும் சயின்டிபிக் ரிப்போர்ட்ஸ் என்று செல்லத்தக்க ஒரு புகழ்பெற்ற ஜர்னலில் வெளியிடப்பட்டுள்ளது. குளோபல் கிளைமேட் சேஞ்ச், பயோடைவர்சிட்டி லாஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் டிகாப்ரியோ முக்கிய பங்காற்றுவதால் தான் இந்த புதிய பாம்பு இனத்தை கொண்டு அவரை கௌரவித்துள்ளனர். நம்பர் 9, பாகிஸ்தானின் கலாச்சார மையமாக கருதப்படும் லாகூர் நகரம் உலகிலேயே மோசமான மாசு நிறைந்த நகராக அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள காற்று தரநிலை அறிகுறி ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மதிப்பு 384 வரை போய் சேர்ந்துள்ளது. இதனால் உண்டாகும் பாதிப்பை குறைக்க பாகிஸ்தான் பஞ்சாப் அரசு ஆர்டிஃபிஷியல் ரெயின் ஏற்படுத்தும் விதமாக திட்டமிட்டுள்ளது. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் AQI என்பது பல வகை மாசுக்களையும் ஒன்றாக கொண்டு கணக்கிடுகின்றது. AQI 103க்கும் அதிகமாக இருந்தால் உடல் நலத்திற்கு கேடு என எடுத்துக்கொள்வார்கள். 150ஐ தாண்டினால் மிக பரவாயுடைய நிலை என்பதை குறிப்பிடுகிறது. லாகூரில் உள்ள ஆபத்தான தொழிற்சாலை புகை ஸ்மாக் காரணமாக அங்கு மக்கள் இருமல், சுவாச சிரமம், கண் பழுதுகள், சரும பிரச்சனைகள் என பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். நம்பர் 10, உலகை அச்சுறுத்தும் அமெரிக்காவின் வலிமையின் பின்னால் 2 முக்கிய காரணங்கள் உள்ளன. ஒன்று, அவர்களின் மிக மேம்பட்ட ஆயுதங்கள். இரண்டாவது, அமெரிக்க டாலர். உலகின் பெரும்பாலான நாடுகள் சர்வதேச வர்த்தகங்களை டாலர் வழியாகவே செய்து வருகின்றன. அந்த வலிமையை தன் சொல் வலிமைக்காகவே பிற நாடுகளின் மீது அமெரிக்கா புலப்படுத்துகிறது என்ற கருத்தில் சந்தேகமில்லை. 2001ஆம் ஆண்டு பொருளாதார அறிஞர் ஜிம் ஓ'நீல் இதுபோன்ற சூழ்நிலைக்கு மாற்றாக ஒரு சர்வதேச நாணயம் தேவை என்று சொல்லியிருந்தார். அதனை நடைமுறைப்படுத்த ரஷ்யா, சீனா, இந்தியா, பிரேசில் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் சொன்னார். அதற்கு பெயராகவே அவர் BRIC என்று வைத்தார். காலப்போக்கில் அது உண்மையாகி இந்த 4 நாடுகளும் பொருளாதாரத்தில் கூட்டாக பணியாற்ற ஆரம்பித்தன. இது பொருளாதாரத்திற்கு பெரிய முன்னேற்றம் என்றே சொல்லலாம். ஆனால் பிரிக்ஸ் வெற்றி பெற வேண்டுமென்றால் இந்தியா சீனா நட்பை அதிகரிப்பது மிகவும் அவசியம் என்று ஜிம் ஓ'நீல் கூறினார். ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக ரஷ்யாவை தனிமைப்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்ட போதும் புட்டின் அதற்கு பதிலாக பிரிக்ஸ் நாடுகளின் ஒருங்கிணைப்பை பலப்படுத்த விரும்புகிறார். மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக ஆசிய நாடுகள் ஒன்றி பணியெனும் நோக்கம் அவருக்கு உள்ளது. எனினும் பிரிக்ஸ் மிகவும் வலுப்பெற மிக முக்கியமானது இந்தியா மற்றும் சீனா இணைந்து செயல்படுவது. உலகளாவிய பொருளாதார குடும்பமாக உருவாவதற்கான சந்தர்ப்பம் உள்ள இந்த பிரிக்ஸ் கூட்டத்தில் இப்போது சவுத் ஆப்பிரிக்கா, ஈஜிப்ட், ஈத்தியோப்பியா, ஈரான், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்,
கூடச் சேர்ந்திருப்பதால் முன்னாள் பிரிக்ஸ் என அழைக்கப்பட்ட பெயர் இப்போது பிரிக்ஸ் என மாற்றப்பட்டுவிட்டது. சவுதி அரேபியாவும் இந்த குழுவில் சேர ஆர்வமாக இருக்கிறது. சமீபத்தில் நடந்த பிரிக்ஸ் மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புட்டின் பேசும்போது இன்னும் 30க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த குழுவில் சேரவும் ஆசைப்படுகின்றன என்று தெரிவித்துள்ளார். ஆக உலகின் வர்த்தக சந்தையில் அமெரிக்க டாலருக்கு ஒரு மாற்று துவங்கியுள்ளது. நண்பர்களே, மீண்டும் வரும் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நான் எழுதிய மகாபாரத புஸ்தகத்தை இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். அதன் லிங்கல் இந்த வீடியோவின் விளக்கப் பகுதியில் கொடுத்துள்ளேன். இன்னும் என்னவென்றால், இதுவரை எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இருக்காததால் உடனே செய்யவும். அடுத்த சந்திப்பின் வரை டேக் கேர். பாய்.